விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. செவ்வாய் பகவானினோட பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமைசாலிகள், தீவிரமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க. அப்படின்னா யாருங்க? நம்ம விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. மனசும் சரியில்லை, உடலும் சரியில்லை. இதுதான் சில வருஷமாக இல்லை, பல வருஷமாக, கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆரோக்கியத்துலேயும் கை வச்சிட்டீங்க, மனசுலையும் கை வச்சிட்டீங்க. ஒரு விஷயத்தை தனியாக யாரோட துணையும் இல்லாமல் மற்றவங்களினுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் ஆளாகி ஒரு புழு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும் விருச்சிக ராசிங்க. இப்போ சொல்கிறது இதுதான். ஆனால் எங்களை பார்க்குற எல்லாருக்கும் என்னவோ நாங்கள் தான் மற்றவங்களை துன்புறுத்துகிற மாதிரி தெரியுது. இது விருச்சிகத்தோட குமுறலுங்க. இவங்க தான் சுற்றி முற்றி இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த தெய்வமும் நிறைய இடங்களில் காலை வாரி விட்டுருச்சு. என் நம்பிக்கையே உடஞ்சி போச்சு, கடவுளாவது ஒன்றாவது போப்பா அப்படிங்கிற அளவுக்கு சைலண்ட்டாக இப்போ நாளும் பொழுதும் வருத்தத்தோடு போயிட்டு இருக்குங்க இல்லையா? இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இப்போது அடுத்த 40 நாட்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் சொல்கிறேங்க. ஒரு யோகம் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ சரியான கோபம் வரும் உங்களுக்கு. என்ன சொல்கிற நீ? எங்களுக்கு யோகமா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் விருச்சிகத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க. 10 வருஷமாக படாத பாடு பட்டுட்ருக்கீங்க. இதை ஒரு சில விஷயங்களில் தாங்க சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அதை நான் மறுக்க மாட்டேங்க. எங்கே போனாலும் தடை, தாமதம், அசிங்கம், அவமானம். ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு கூட ஒரு சில நேரத்தில் யோசிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் முயற்சி கூட பண்ணியிருப்பீங்க, முடிச்சுக்கலான்னு கூட. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்படி சோதனைகளை மட்டும் தாங்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அந்த சோதனையும் வேதனையும் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேங்க. தெய்வத்துக்கிட்ட என்னங்க எதிர்பார்த்தீங்க? எனக்குன்னு ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடு. காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், நகை நட்டு வேண்டாம், சொத்து பத்துக்கள் வேண்டாம். நிம்மதியாக நான் இருக்கணும். எனக்குன்னு ஒரு வேலை, யாரோட தொல்லையும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு கூட வேண்டி இருப்பீங்க. ஆனால் யாரோடைய தொல்லையும் இருக்காது, ஆனால் எங்கேயும் போக மாட்டீங்க. உங்களை யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் பார்வைக்கே ஒரு வேல்யூ இருக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் செய்கை கூட எந்த ஒரு விஷயத்துலையும் அங்கீகாரம் கிடைச்சதில்லை. கடினமாக உழைச்சி நாயா பேயா உழைச்சுமே உங்களுக்கான மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. ஆனால் இந்த நேரம் காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அசிங்கத்திற்கும் அவமானத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தங்க காசு கொட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பை சேர்க்க போகுதுங்க. அடடா, பில்டப்பெல்லாம் பெருசாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா? இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு சந்திர பகவான் குருவோடு சேர்த்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இருக்காருங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த கஜகேசரி கொடுக்க போகுது? கஜம்னா யானைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேசரினா சிங்கம். யானை போல வலிமையும், ஆல்ரெடி நீங்கள் இந்த வலிமைக்கு குறைவில்லாத பாக்கியசாலிகள் தான். உங்கள் மனசில் யாராலையும் உடைக்க முடியாதுங்க. ஆனால் சில சூழ்ச்சிகள் தான் உங்களை உடச்சி தள்ளி இருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் அவங்களே யோசிப்பாங்க, அவங்களுடைய எதிரிகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதை ஓரளவுக்கு சாதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களால நீங்கள் பாதிக்கப்படாத வெளியிலேயே, அதாவது அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டதை வெளியிலேயே காட்டாமல் சமாளிப்பீங்க. அவங்க கன்ஃபியூஸே ஆயிருப்பாங்க. இது உண்மைதானே? ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு எதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துருப்பான். அவன் உங்களை தோக்கடிச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு நீங்களே ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துருவீங்க. நீங்கள் தோத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது.
அவன் சாதிச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. உள்ளுக்குள்ளே உடஞ்சிருக்குங்க, ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே கத்தி குத்து வாங்கி இருக்கீங்க. வெளியில் ஒரு புது சட்டையை போட்டு பளபளன்னு இருந்தால் எப்படி இருப்பீங்க? அதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்க. உங்களோட காயங்களை வெளியில் காட்டாமல் இருப்பீங்க. இதனால் பல பேர் பல விதத்தில் நினைக்கிறது, என் குடும்பத்தில் இருக்குல்ல அதுதான் நினைக்கிறாங்க, இவனுக்கு என்ன குறை, என்ன பண்ணாலும் நல்லா தானே இருக்கான், இவன் எப்படி இருக்கா பாரு இப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணே நம்மளை கொத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்குது. இது இல்லைன்னு கண்டிப்பாக உங்களால் மறுக்க முடியாதுங்க. இவங்க தான் படுபாவிகள் அப்படின்னு. ஆனால் இவங்க சத்தியமாக ஒரு துளி அளவு கூட யாருக்குமே துரோகம் நினச்சது கிடையாது, துளி அளவு கூட யாருக்கும் தீங்கு நினச்சது கிடையாது, செஞ்சதும் கிடையாதுங்க. இவங்களுக்கு அது செய்யவும் தெரியாதுங்க, சூதுவாது தெரியாது. ஆனால் பார்வைக்கு தான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பார்வை நானும் ரவுடி தாங்கிற மாதிரி உடல் தோற்றம் மட்டும்தாங்க. உண்மைக்கும் தெய்வ குழந்தைகளாக விருச்சிக ராசிக்காரர்களை நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்கன்னா யாருங்க? ஆழத்திற்கும் தீவிரத்திற்கும் ஆன்மீக சக்திக்கும் சொந்தக்காரங்க. இவங்க நம்பிக்கையோட எதை செஞ்சாலுமே சரிங்க, அதை சாதிக்காமல் விட மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட அடி விழுந்தாலும் சரி, எழுந்தாலும் துடிச்சு போனாலுமே தான் கொண்ட ஒரு செயலை முடிக்காமல் விட மாட்டாங்க. உணர்ச்சியோட உறுதி, இது ரெண்டுமே சேரும்போது இந்த உலகமே உங்களை கவனிக்குங்க. என்னடா இது, நம்ம தான் இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிருப்போம், இப்படி நிற்கிறான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. ஆனால் கடந்த சில மாதமாக, கடந்த சில வருஷங்களாக மன அழுத்தம், உறவுகளில் குழப்பம், பணத்தில் தடை, தொழிலில் தடை, இது எல்லாமே இருந்திருக்குங்க. ஆமாண்ணா, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அது எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. அது எப்படிமா இருக்கக்கூடிய என் பிரச்சனையெல்லாம் சொன்னால் பெரிய லிஸ்ட்டே போகும், ஒரே ஓட்டையில் எப்படிமா சரியாகும்? அதுதாங்க இந்த யோகம். உங்களோட தலையெழுத்து என்ன வேணால் இருக்கட்டுங்க, உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி வேணால் இருக்கட்டுங்க, உங்களுடைய ஜாதக கிரகம் எங்கே வேணால் உட்காந்துக்கிட்டு உங்களை பாடாப்படுத்துட்டுங்க. சில நேரங்களில் இந்த மாதிரியான யோகங்கள் தான் உங்களுக்கு ஒரு தீவிரமாக வருங்க, ஒரு தீர்வாக வருங்க. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு கடவுளினுடைய சக்தியால் ஒரு நல்லது வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கஜகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒளியாக நுழைய போகுதுங்க. குருவும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த தெய்வீக சந்திப்பு உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் நிகழுது. அதாவது பாக்கியம், தெய்வ அருள், உயர்வு, ஆன்மீக எழுச்சி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய பாவங்க. இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியத்தோடு செய்வீங்க. அது விருச்சிகம் ஆல்ரெடி செஞ்சுட்டு தாங்க இருக்குது. தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணை வருதுங்க. ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. தெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறாங்க. நான் என்ன வேணால் பண்ணுடா, நீ செய்யறதெல்லாம் நீ வெற்றிடா அப்படின்னு மற்றவங்களை உதறி தள்ளிட்டு போக போகிறீங்க. அதே மாதிரி உயர்வு, ஆன்மீக எழுச்சி. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்திற்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க அப்படிதாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் எடுத்துகிட்டு போ, எனக்கு வேணும் வேணாம் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. என்னவோ விட்டு கொடுக்காத மாதிரி விடாப்பிடியாக அடாவிடியாக இவங்க இருப்பாங்க. ஆனால் சத்தியத்துக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவங்க, அடம் பிடிக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. யார் என்ன கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனசு மட்டும் இவங்களுக்கு வரவே வராதுங்க. சுயநலமாக ஒரு நாளும் இருந்ததே கிடையாது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் சுயநலவாதின்னு முத்திரை இவங்களுக்கு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு எரிச்சலாயிருதுங்க. அட போங்கடா, ஒருத்தனையும் வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச்சை விட்டுருவாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிற ஆள் மட்டும்தாங்க இந்த விருச்சிக ராசி. இந்த வாயிலேயே வடை சுடுற மாதிரி அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாக உழைப்பாங்க, எல்லாருக்கும் உண்மையாக இருப்பாங்க. கொஞ்சம் வாய் துடுக்குங்க, அதனாலவே எல்லாருக்கும் எதிரி இவங்க. இது இருக்கட்டுங்க. சரி, இப்போ யோகம் அப்படிங்கிறது வெறும் யோகமாக வரலைங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட வாசலை திறந்து வைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாட்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்கிறாங்க.
பாக்கியம் பெருகுது. எதை முயற்சி பண்ணாலுமே சரி அதில் இருக்கிற தடைகள் விலகுதுங்க. குருவோட ஆசீர்வாதத்தால் சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்குங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகுது. மதம் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உயர்வை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி தொழில் வேலையில் வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்குங்க. புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. எந்த துறையில் இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிக்க போறீங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசி ஒரு அசுர சக்தியிலிருந்து கடவுள் உருவாக்கின ஆன்மாங்க. நீங்கள் விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசி இல்லைங்க. அது ஒரு மர்மம், அது ஒரு நெருப்பு, ஒரு நிழல்னு கூட சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏகபோக வாழ்க்கையை அனுபவிக்க வரலைங்க. அதாவது வழி இல்லாமல் ஒளி வருமா, கஷ்டம் இல்லாமல் வெளிச்சம் வருமா? அதனால தான் விருச்சிக ராசி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தண்டனை இல்லைங்க. அது ஒரு சுத்திகரிப்பு, பழைய கர்மத்தை எரிக்கக்கூடிய நெருப்புன்னு சொல்கிறேங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மறுபிறப்புக்கான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் யாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு என் மனசால் நான் யாருக்குமே கெட்டது நினைக்கல, பண்ணலை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னை எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க? என்னால் ஏன் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியல? என்னால் உண்மைக்கு புறம்பாக எதையுமே பண்ண முடியல. நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னை யாருக்குமே பிடிக்கல. சில நேரங்களில் என்னடா இது, கெட்டது பண்ணுறவன்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், நல்லது பண்ணுறேன், நல்லது நினைக்கக்கூடிய எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? சொல்லப்போனால் பச்சையாக பொய் சொல்கிறவங்க எல்லாருமே அப்படி பாசம் வைக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் உழைப்புக்கும் தோள் கொடுக்கக்கூடிய ஆள், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னை வாழ விடலைனாலும் பரவாயில்ல, ஏன் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் இந்த உலகமே எனக்கு எதிரி மாதிரி தான் தெரியுது. விருச்சிகத்தோட மனக்குமரலுங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த பதிவு சத்தியமாக சொல்கிறேங்க ஒரு தெளிவான பதிலாக இருக்கும். கேள்விக்கான பதில் தரக்கூடிய பதிவுன்னு இப்போ நான் சொல்கிறேங்க. விருச்சிக ராசிக்காரங்க நல்லவன்னு சொல்கிறேன். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, நீ யாரையுமே கஷ்டப்படுத்துறதில்ல, புரியுதுங்களா? ஆனால் மற்றவங்களால் காயப்படுத்தக்கூடிய ராசி நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தலை. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தாமல் யாருமே இருக்கிறது இல்லை. ஏன்னா விருச்சிக ராசி பல ஜென்மத்திற்கு பிறகு பெறக்கூடிய ஆன்மாங்க. இப்போ இந்த ஆன்மா ஒருத்தருக்கு முன் ஜென்மத்தில் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அதிகாரத்தோட வலிமையோட இருந்திருப்பீங்க. அப்போது சின்னதாக தவறுதலாக தெரிஞ்சோ தெரியாமலேயோ யாருக்காவது உங்களால் ஒரு ஆழமாக ஒரு காயம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த கர்மம் தாங்க இப்போ சுத்தமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வலி நிறைஞ்சதா, அதாவது காயங்கள் கஷ்டங்கள் நிறைஞ்சதாகவும் நடுவில் புரட்சிகரமாகவும் கடைசியில் அமைதியான ஒரு ஒளி பொருந்திய வாழ்க்கையை விருச்சிக ராசி அனுபவிக்கிறது நியதிங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை, உண்மை, ஆழம், இந்த சத்திய சபதம்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இவங்களால் எதையுமே யோசிக்க முடியாது. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவங்களால உண்மைக்கு புறம்பாக எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பேசுறது மட்டும் அப்படி பேசுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி கெட்டவங்க மாதிரியும் வெளியே தொடறதுக்கு தெரியலாங்க. அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க அப்படி மாதிரி கூட இவங்களுடைய செய்கை இருக்கலாம். ஆனால் உண்மைக்குமே உள்ளுறக்குள்ளேயும் சரி, இவங்களினுடைய செயல்பாடும் சரி,
நல்லதை தாண்டி எதுவுமே இருக்காதுங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. நான் கெட்டவன்னு நீ நினைக்கிறியா? ஆமாம், அப்படி தான். யாருக்கும் ஜால்ரா அடிக்கிறதோ யாரையும் நினச்சி பேசுகிறதோ இவங்களுக்கு தெரியாது. சூதுவாது தெரியாமல் விருச்சிகம். ஸோ விருச்சிகனுக்கும் உண்மையை மறைக்கவே தெரியாதுங்க. ஆனால் உலகம் பொய்யத்தான் விரும்புது. அப்போ நீங்கள் இந்த கலியுகத்திற்கு அன்ஃபிட்னு சொல்லலாம். இந்த சூழ்ச்சி உலகத்தில் நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்போது திருடனுக்கு திருட ஃப்ரெண்டு. மற்றவங்க எல்லாருமே திருடராக இருக்கிறப்ப நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால எல்லாரும் நீங்களும் திருடுற மாதிரி தான் தெரிவாங்க. ஸோ உங்களுடைய நேர்மை தாங்க உங்கள் வேலையாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ விருச்சிக ராசியோட மனசு கடல் மாதிரி, அதனால் வலி அதிகம். இப்போ கடல் எப்போவுமே கணக்கில்லாத ஆழம், அந்த மாதிரி தாங்க விருச்சிக ராசிக்காரர்களுடைய உணர்ச்சியும். அதுக்குள்ளே வலி இருந்தாலும் அவங்களுடைய சிரிப்பு அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு கடல் அமைதியாக இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் ஒரு குறையும் இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே பல புயல்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மனப்போராட்டம் அதிகங்க. இப்போ கெட்டவன் ஏன் சிரிக்கிறான்? இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? இந்த உலகம் வெளிப்புற வெற்றியை கடவுளாக பார்க்குதுங்க. நல்லவன் கஷ்டப்பட்டாலே பெரும்பாலும் யாருமே கேட்கறதில்ல. ஆனால் நல்லவன் கஷ்டப்படுறத பார்த்து கெட்டவன் சிரிக்கிறான். இப்போ நமக்கே தோணும் இல்லையா, நம்ம நல்லவங்களாக இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனால் கெட்டது, பாவம், பழி எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கடவுள் கொட்டி கொட்டி கொடுக்குறாருப்பா அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லையா? நீங்களாகட்டும் நானாகட்டும் யோசிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு குமுறலாக இருந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவன் உன்னோட சோதனையை ஈஸியாக சீக்கிரமாக உனக்கு வேலை செய்கிறதுக்கு காரணம் கொஞ்சமாக இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிலையான சந்தோஷம், நிலையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அவங்களுக்கு இன்னும் அவனோட கர்மத்தோட கணக்கு திறக்கப்படலைன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு புத்தகம் தாமதமாகதே தவிர அவங்களுடைய கணக்கு தீர்க்கப்படாமல் விடாதுன்னு சொல்கிறாங்க. கெட்டவன் உடனடியாக கஷ்டப்பட மாட்டான், அது ஒரு சோதனை இருக்குது. இப்போ நல்லவங்க கஷ்டப்படுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூனியம் வச்ச உடனே வேலை செய்யுது, ஆனால் சத்தியம் தாமதமாக தாங்க வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நல்லவனுக்கு கஷ்டம் சீக்கிரமாக வேலை செஞ்சு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். ஆனால் கெட்டவனுடைய கஷ்டம் அப்படிங்கிறது மெதுவாக தொடங்கி நிலச்சி அவனை அழிக்காமல் விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டவனோட சிரிப்பில் அமைதி இருக்காதுங்க, நல்லவனோட சிரிப்பில் அமைதி இருக்கும், தெய்வம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு அளவில் தாங்க இருக்கும், அளவில் தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய உள்ள அளவில் ஓய்வு இல்லாமல் தாங்க இருப்பான். ஏன்னா அவங்க தப்பு தண்டா பண்ணி பணம் சேர்த்துருக்கான், தப்பு தண்டா பண்ணி நிறைய விஷயங்களை வச்சுருக்கான். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கே அவன் மனப்போராட்டம் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குங்க. தினம் தினம் செத்து பிழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ₹1 இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க, நிம்மதியாக சாப்பிடுவீங்க. அதாவது ஒரு வேளை சாப்பிடாம கூட நிம்மதியாக இருப்பீங்க. உங்களோட நிம்மதியை பார்த்து அவனுக்கு பொறாமை இருக்கும். நீங்கள் அவன் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் பார்த்து நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் பொறாமப்படலை, ஏங்குறீங்க. ஆனால் அவனுக்கு உங்களுக்குள்ள உங்கள் மேலே பொறாமை இருக்குது. இவன் எப்படிடா நிம்மதியாக இருக்கான், எந்த ஒரு கஷ்டத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கானே அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை இருக்குங்க.